உளுந்தஞ்சோத்துக்கு கூட சர்வ் பண்ணக்கூடிய பருப்பு வந்து கொஞ்சம் இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக அந்த வெந்து இருக்கும் தெரியுமா. ரொம்ப நம்ம யூஸ்வலாக பருப்பு சாம்பாருக்கெல்லாம் குழைவாட்டு அவிச்சு எடுப்போம். இது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நான் ஒரு அரை கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டேன். ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுருங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. நான் சொன்ன மாதிரி இந்த பருப்பு வந்து ஒரு தாளிப்பு பருப்புன்னு நாங்கள் சொல்லுவோம். உளுந்தஞ்சோத்துக்குன்னே சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பருப்பு. ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுட்டேன். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன், இது பொங்கி பாயாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். இது வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். ஸோ இது வெந்ததுக்கு அப்புறம் இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்மளோட பருப்பை பார்த்துடலாம். ஸோ நான் சொன்னேன்ல, டைரெக்டாக நம்ம பருப்பு போட்டதுனால நீங்கள் வந்து டெக்ஸ்சரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த டெக்ஸ்சரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அதாவது ஓவராக குழையவும் கூடாது, ரொம்ப விதையாகவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு அந்த பருப்போட டெக்ஸ்சர் ஓரளவுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணியாச்சு. அழகாக வெந்துடுச்சு. எனக்கு இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷத்தில் அழகாக வெந்துடுச்சு. ஸோ பருப்பு வெந்ததுக்கு அப்புறமாட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் நான் மிக்சியில் லைட்டாக இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தேங்காவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு நான் போடல, உப்பு போட்டுடலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம அரைப்பெல்லாம் அரைச்சி போட வேண்டாம். யூஸ்வலாக நான் வந்து தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாலாம் அரைச்சி போடுவேன். பட் இது வந்து காரமும் இருக்காது. இந்த பருப்பு சைட் டிஷ்க்கு நல்லாயிருக்கும். இது சப்பாத்திக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தேங்காயும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பருப்புக்குள்ளே தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். துவையல் வந்து வறுத்தேன்ல, அந்த ஃப்ரையிங் பேன்லேயே தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஸோ நீங்கள் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது ஹாட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சா, இதில் வந்து உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் வரமிளகா, பெருங்காயத்தூள். இது எல்லாமே நம்ம வந்து பருப்புக்கு உண்டான சீசன். கருவேப்பிலை. இது வந்து கொஞ்சம் பொரியட்டும். ஸோ நம்மளோட சீசனிங் ரெடி. இதை பருப்பில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம தாளிப்பு இருக்குல்ல, அதை ஃபுல்லாக நம்ம பருப்பில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கெட்டி பருப்பு ரெடி. ஓகே, இப்போ நம்மளோட பருப்பும் ரெடி.